கேள்வி ஏன் கேட்டுட்டே இருக்கீங்க? கேள்வி கேட்டா கரண்ட் வந்துருமா? வென்டிலேட்டர் சப்போர்ட்ல உயிர் வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு பாட்டி மாதவரத்துல நேத்து வந்து 6 மணி நேரம் மின்வெட்டின் காரணமா செத்து போயிட்டாங்க. இதுக்கு அந்த பையன் பதில் என்ன? இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு சார்னு இந்த கோபி சுதார் காமெடியில் ஒன்று 2 பேர், ஒன்னு அந்த மாஸ்டர் மகேந்திரன், இன்னொன்னு இந்த ராகவாலா இருந்துச்சு. இந்த 2 பேரையும் மூஞ்சியை பார்த்தாலே அரசியல் கடந்த காலங்களில் ஒரு சாக்கடையா இருந்தது. இப்போ விஜய் போன்ற ஒரு நபர்கள் சாதியை கடந்து மதத்தை கடந்து அரசியல் வெக்கம் இல்லாம பேசுறல, மூஞ்சியை பார்த்து கேட்கிறேன், நேரடியா பதில் சொல்லு. ஒரு விழா மேடையில ஏறி நின்று இந்த பிள்ளைங்க உயிரை பூரா காப்பாத்தி கொடுத்தது நீங்க சார், நீங்க தான் சார்னு கலைஞரை பார்த்து பேசுனல, ஏன் அப்போ உங்க அம்மாவை கூட்டு போலையா நீ? புதிய தலைமுறை மாதிரியான ஒரு ஊடகம் எதற்காக இந்த நிலைப்பாட்டு மாற்றத்திற்கு இவ்வளவு ஒரு விழா எடுத்து கொண்டாடுகிறார்? சட்ட ஒழுங்கு பிரச்சனை பற்றி பேசுங்க, சாதியானவ படுகொலை பேசுங்க. இல்லை, இப்போ சேலத்தில் வந்து ஒரு பாலியல் குற்ற சம்பவம் சொல்கிறாங்க. அதில் வந்து 50க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் வந்து ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இது பாருங்க, ஆர்எஸ்எஸ் மாதிரி இல்லையா அது? யாராவது ஒருத்தர் சிக்கிட்டானா அவர் எங்க ஆள் கிடையாதுங்க, இவர் சாவருக்கு சிக்கினாரு, அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம். முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று மகளிர் அவர்களுடைய கூட்டத்தில் பேசிய பேச்சு ஒரு வைரலாக போயிட்டு இருக்கு. முதலமைச்சர் விஜயை குறித்து நிறைய விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. குறிப்பாக நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கெடுத்தது குறித்தும் அவர் பேசியிருக்காரு. கடந்த காலங்களில் திமுக ஆட்சியின் போது நான் போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கெடுத்திருந்தா அது நீங்கள் பயந்து போய் பாஜகவுக்கு பயந்து போய் அடிபணிந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கீங்க, முதல் வரிசையில் உங்களுக்கான இடம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விமர்சனம் பண்ணீங்க. இப்போ அதே நான் உங்களை பார்த்து கேட்கட்டுமா? நீங்கள் கரூர் சிபிஐ வழக்குக்கு பயந்து போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கீங்கன்னு நான் சொல்லலாமா அப்படின்ற கேள்வி முதல் கொண்டு நிறைய அடுக்கடுக்கான பல கேள்விகளை அதிமுக எம்எல்ஏக்களை வந்து என்ன ஆஃபர் கொடுத்து விலைக்கு வாங்குனீங்க, ஷாப்பிங் பண்ணுற மாதிரி அதிமுக எம்எல்ஏக்களை முதல்வர் விஜய் ஷாப்பிங் பண்றாருன்ற விமர்சனங்கள்லாம் முன் வச்சிருக்காரு. அதுக்கு தவைக்க ஐடிவிங் தரப்புல இருந்தும் கடுமையான எதிர்வினை ஆற்றப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க அதை? திமுக தலைவர் நேற்று பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டார். தீய சக்தி, தூர சக்தி, பார சக்தி, ஓர சக்தி, அப்புறம் மறந்து போய் தூர்ந்து போன சக்தி என்றெல்லாம் சொல்லிட்டு அதிமுக எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கி ஆட்சி நடத்தணும்னு ஆசைப்படுறீங்களே, நீங்க எவ்வளவு பெரிய காஞ்சு போன சக்தியா இருப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ரொம்ப பயங்கரமான விமர்சனங்களை அவர் முன்வைத்திருக்கிறார். ஆனா ரொம்ப நாகரிகமாக முன்வைத்திருக்கிறார். தாவேக ஐடிவிங்க பொறுத்தவரையில் அங்க அது மாதிரியான துணி இல்லை, அது இன்னும் ரொம்ப ஒரு அநாகரிகமான துணியில அவர்கள் எதிர்வினை. முன்னாள் எம்எல்ஏ ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க. அது இருக்கதான் செய்யும். அரசியல் ரீதியாக முன்னாள் எம்எல்ஏ அவர் அப்படின்றதுல வந்து எந்த இதுவும் கிடையாது, அது ஃபேக்ட் தானே. அவர் முன்னாள் எம்எல்ஏ தான். ஆனால் அவர் வைத்த விமர்சனத்திற்கு என்ன பதில்? எதற்காக நீங்க அதிமுகவின் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினீர்கள்? அவர்கள் ஏன் ராஜினாமா செய்துவிட்டு உங்கள் கட்சிக்கு வந்தார்கள்? சரி, அவங்க வந்து அந்த கட்சி பிடிக்காம உங்கள்கிட்ட வந்தாங்கல்ல, அவங்களுக்கு அப்ப சீட்டு கொடுக்க மாட்டீங்களா? அவங்க வந்து கட்சி பிடிக்காம வந்துட்டாங்க, மறுபடியும் அவங்களுக்கு சீட்டு கொடுப்பீங்களா? அப்ப அந்த தொகுதியில போட்டியிட்டு தோத்து போன உங்க கட்சிக்காரனுக்கு என்ன மரியாதை? அப்போ அதிமுகவிலிருந்து விலைக்கு வாங்கப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு இப்போ வரைக்கும் பதில் சொல்லவே இல்லை. அவர்கள் பற்றிய கேள்விக்கு இப்போ வரைக்கும் பதில் சொல்லல. அதே போல ஸ்ரீவைகுண்ட விவகாரத்துல அந்த எம்எல்ஏ சரவணன் அவர்தான் வந்து நேரடியாக அந்த குற்றவாளிகளை பாதுகாத்து வைத்திருக்கிறார். உனக்கு தேவையானதை பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணிட்ட பேரம் பேசியிருக்கிறாரு. இவ்வளவும் பண்ண அந்த தாவேகா எம்எல்ஏ மீது என்ன நடவடிக்கை இல்லை. இந்த 2 கேள்விகளுக்கு என்ன பதில்? எல்லாத்துக்கும் எதிர் விமர்சனம் பண்றேன்ற பேர்ல வந்து முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் முதலமைச்சர், கொளத்தூர் எம்எல்ஏ, அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுறீங்களே, இதுக்கு என்ன பதில்? அதிமுக எம்எல்ஏக்களை கட்சியில் சேர்த்து கொண்டதனுடைய அர்த்தம் என்ன, நோக்கம் என்ன? அவங்க ராஜினாமா பண்ணிட்டு வரட்டும். அப்போ உறுதியா சொல்லுங்க, அவங்களுக்கு இந்த தடவை சீட்டு கிடையாது, அவங்க விருப்பப்பட்டு இங்க வந்திருக்கிறாங்க, கட்சியில இணைந்து பணியாற்றட்டும், அதற்கு பிறகுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லுங்க. 6 மாசம் கழிச்சு வரப்போற இடைத்தேர்தலில் நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்றத அப்புறம் பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ முன்னாள் எம்எல்ஏ விஜயதாரணி கூட இப்போ போய் தாவேக்கால சேர்ந்திருக்கிறாங்க. இப்படி ஏற்கனவே வந்து பல கட்சிகள் மாறி பல கட்சிகளில் பயணித்தவர்கள் தான் தாவேக்காவில் இன்றைக்கும் பிரதானமான முகங்களாக இருக்கிறார்கள். சிடிஆர் நிர்மல்குமார் யாரு, ஆதவ அர்ஜுனா யாரு, இப்ப சேர்ந்திருக்கிற இந்த அம்மா
விஜயதாரணி யாரு? இப்போ 4 எம்எல்ஏக்கள் வந்திருக்கிறாங்களே அவங்க யாரு? இப்ப எல்லாமே ஏற்கனவே வந்து நீங்க எதெல்லாம் வந்து திமுக, அதிமுக செய்கிறது. இப்போ ஒண்ணும் இல்ல. இவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் இளைஞர்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற கட்சின்றாங்கல்ல. அந்த இளைஞர்கள் வந்து இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து அதிமுக, திமுகல பிடிக்காம உங்கள ஆதரிச்சிருந்தாங்க அப்படின்னே வச்சுக்கிட்டாலும் கூட, இது அவர்களுக்கு செய்கின்ற துரோகம் இல்லையா? நீங்க மறுபடியும் வந்து எம்எல்ஏக்கள விலைக்கு வாங்குது. திமுகல இருந்து அதுவரைக்கும் இந்த மாரி எம்எல்ஏக்கள விலைக்கு வாங்குற பழக்கத்த அவங்க இதுவரைக்கும் வச்சது கிடையாது. தேர்தலை ஒட்டி அவர்கள் வந்து சேருவாங்க. ஆனா, தேர்தல் நடந்து முடிந்த உடனே ராஜினாமா பண்ணிட்டு இங்க வந்து இங்க இருந்து மறுபடியும் கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிக்கிறது அப்படின்றதெல்லாம் திமுகவினுடைய வரலாற்றுல கிடையாது. ஆனா, இவர்கள் அது மாதிரியான துரோக வரலாறுகளை எல்லாம் உருவாக்குகிறார்கள் எனும்போது, இதெல்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சோசியல் மீடியா மூலமாகவோ, அல்லது நம்முடைய அறிக்கைகளின் மூலமாகவோ, அல்லது ஊடகங்களை கட்டுப்படுத்துவதன் மூலமாகவோ, நாம இதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணிறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க பாருங்க, இவ்வளவுக்கும் பிறகு அதிமுகவை பலவீனப்படுத்துகின்ற நோக்கத்தோடு தாவேகா வெளிப்படையாக செயல்படும் போது கூட அதிமுக தன்னை பலப்படுத்திக் கொள்வது எப்படி அப்படின்னு விவாத நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதனுடைய பொருள் என்ன? இல்ல ஒரு பலமிழந்த கட்சியிடமிருந்து ஒரு ஆட்சி அதிகாரத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சியை நகர்வது அப்படின்றது கடந்த காலங்கள்ல நம்ம நிறைய இடங்கள பார்த்திருக்கோம் எது இல்லையா? பலம் இழந்த கட்சி? 45 சீட் ஜெயிச்சிருக்கிறாங்கல்ல. அதை விட வேற என்ன பலம் வேணும்? பாஜகவோட கூட்டணி வைத்ததற்கு பிறகும் கூட அதிக வாக்கு வித்தியாசத்தில் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளரா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாருல்ல. பலவீனப்படுகிறது அப்படின்னா அமைப்பு ரீதியாக அவர்கள் பலவீனப்பட்டிருக்கிறார்கள். அது உள்ள இருந்து தானே சரி பண்ணணும். அப்ப பலவீனம் என்கின்ற பெயரில் அதை விட்டு விட்டு ஓடுறாங்க அப்படின்னா அது கோழைத்தனம் இல்லையா? அது அந்த கட்சிக்கு செய்யற துரோகம் இல்லையா? பலவீனம்னா எது பலவீனம்? எம்எல்ஏக்கள் 45 பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க. இதுல இருந்து ஒரு 5 பேர் வெட்டிக்கிட்டு ஓடுறான்னா பலவீனப்படுத்துறதே இந்த வெட்டிக்கிட்டு ஓடுறவங்க தானே. இப்போ அலிமல் புகாரி திமுகல வந்து இணைந்திருக்காரு. பனையூர் பாபு திமுகல வந்து இணைந்திருக்காரு. அதுக்கு நம்ம விசிகாவையும் காங்கிரஸையும் பலவீனப்படுத்துறாங்கன்னு சொல்லிட முடியுமா? இப்ப ஜெயிச்சுட்டு அவங்க இங்க வரல. அந்த கட்சியால அவர்கள் நிராகரிக்கப்பட்டதாக உணர்ந்து இங்க வர்றாங்க. அலிமுல் புகாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரு இந்த தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே தாவேகா வந்து காங்கிரஸோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்ட காலத்திலேயே, திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருந்த காலத்திலேயே அலிமுல் புகாரி விஜயை கடுமையாக விமர்சித்தார். அதற்கு பிறகு விஜயோட கூட்டணி சேர்ந்ததற்கு பிறகு விலகி வென்றுறாரு. அப்ப இது முதல்ல தெரிஞ்ச விஷயம் தானே. பனையூர் பாபு அவர்களை எடுத்துக்கங்க. அவர் வந்து செய்யூர் தொகுதியை எதிர்பார்த்திருந்தார். அவருக்கு திரும்ப வாய்ப்பு வழங்கப்படல. வழங்கப்படாத காரணத்தினால அவர் வெளியே வர்றாரு. அப்ப அவரவர் வருந்ததற்கு ஒரு காரணம் இருக்குல்ல. அதிமுக எம்எல்ஏக்கள் வந்ததுல என்ன காரணம்? நீங்க எதிர்பார்த்த சீட்டை எடப்பாடி கொடுத்தார், நீங்கள் ஜெயித்தீர்கள். அதற்கு பிறகும் வெளியே வர்றீங்க அப்படின்னா அப்ப வேற என்ன நோக்கம் இருக்கு? ஏடிஎம்கே தாவேகாவோட கூட்டணிக்கு போகணும்னா நீங்க தானே பொதுக்குழுல விவாதிக்கணும். 4 பேர் எடப்பாடிட்ட போய் சொன்னா அவர் சேர்த்துருவாரா? பொதுக்குழு முடிவு பண்ணணும்ல. யார் கூட கூட்டணி வைக்கிறது? நீங்க தானே பொதுக்குழுல அதிகாரம் கொடுத்துக்கீங்க. யாருக்கு? எடப்பாடிக்கு. தேர்தல் தொடர்பான எல்லா முடிவுகளையும் பொதுச் செயலாளர் எல்லா கட்சியிலும் இது ஒரு மரபு. தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி குறித்த விவகாரங்கள்ல அனைத்து முடிவுகளையும் எடுப்பதற்கு தலைவருக்கு அதிகாரம் கொடுத்து தீர்மானம் போடுவாங்க. தலைவரே அந்த முடிவை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு. அப்ப அப்படி ஒரு தீர்மானம் போட்டு தானே எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சாரு பாஜகவோட. தாவேகாவோட பேரம் படியில இல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி. அப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் தனிப்பட்ட முறையில் பேரம் படிந்தது என்று ஓடுபவர்களுக்கும் தங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் நாங்கள் மாறுகிறோம் என்று சொல்பவர்களுக்கும் இடையில வேறுபாடு இருக்குல்ல. பனீர் பாபு அவர்கள் பல காரணங்கள் அவர் சொல்லுவாரு. அலிமுல் புகாரி பல காரணங்களை சொல்லுவாரு. நீங்க காரணங்கள் சொல்லுங்க. பாஜகவோட கூட்டணி வைத்தது எங்களுக்கு பிடிக்கல. சொல்லுங்க பார்ப்போம். ஏன் சொல்ல மாட்டீங்க? இதுவரை இந்த அணி தாவிய எம்எல்ஏக்கள் யாராவது எங்களுக்கு பாஜக கூட்டணி பிடிக்கல, அவங்க ஓட்ட வாங்கி நாங்க ஜெயிச்சது எங்களுக்கு வேணாம், அதனால ரிசைன் பண்ணோம் அப்படி சொல்லுங்க பார்ப்போம். இல்ல அவங்க காரணங்கள் சொல்றாங்க. குறிப்பா வந்து திமுக அதிமுக இணைவதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றது. சரி, அதிமுக தாவேகா இணையலாமா? ஏன் இணைஞ்சா என்ன பிரச்சனை? தாவேகா ஒரு புது கட்சி. அந்த புது கட்சியில போய் ஜாயிண்ட் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு சொகுசா இருக்கு. திமுகவோட ஜாயிண்ட் திமுக தாய் கழகம் தானே. திமுகவுல இருந்தானே அதிமுக வந்து எம்ஜிஆரே யோசிச்சார்ல திமுகவோட சேர்ந்துடலான்னு. ஆட்சியில இருக்கும் போதே, நாடாளுமன்ற தேர்தலில் தோற்றதுக்கு பிறகு ஆட்சியில் இருக்கும் போதே எம்ஜிஆர் அவர்கள் திமுகவோடு அதிமுகவை சேர்த்து விடலாம், மீண்டும் ஒரே கழகமாக பயணிக்கலாம் என்று எம்ஜிஆர் யோசித்தார்ல. அப்ப எம்ஜிஆர் வந்து தன்னுடைய நாணயம் தவறிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வெளியே வந்தாங்களா? மாறாக எம்ஜிஆர்கிட்ட பேசினாங்க. என்ன பேசினாங்க? பண்ருட்டி ராமச்சந்திரன் வகைராக்கள் பேசினாங்க. பேசி இல்ல தலைவரே நம்ம நல்ல நிலைமையில தான் இருக்கோம், நம்ம சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க பேசினாங்க. எம்ஜிஆர் சரின்னு கன்வின்ஸ் ஆயிட்டார். அதுக்கப்புறம் அது கைவிடப்பட்டது. இப்ப என்ன நடந்துச்சு?
சேரலான்ற பேச்சு வந்ததாக சொல்லுவதாக சொல்லப்பட்டது. சொல்லப்பட்ட அந்த விவகாரம் முடிவு எடுக்கப்பட்டதா? எடுக்கப்படல. அப்படியே எடுத்தாலும் என்ன பிரச்சனைன்னு நான் கேட்கிறேன். ஏன் சேர்ந்து செயல்பட முடியாதுன்னு நான் கேட்கிறேன். திமுக இந்த தாவேகா ஐடி விங்லயே திமுக வந்து கதறி அழுது புலம்புறாங்க. ஸ்டாலினும் கதறி அழுகுறாரு. வயிற்றெரிச்சல்ல இருக்காங்க. எங்க தலைவர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருக்காரு. மக்கள் நம்பிக்கையை பெற்றிருக்காரு. இதெல்லாம் பார்த்து அவங்களால பொறுக்க முடியல. எங்க மிகப்பெரிய மக்கள் நம்பிக்கையை பெற்றிருக்கிறாரு? 107 சீட்டு தானே. பெரும்பான்மையே இல்லாதவங்களுக்கு என்ன பெரிய வெற்றி? 35 விழுக்காடுன்றது பெரிய நம்பர் தானே. ஆமா, 107 சீட்டு தானே வந்திருக்கு. பெரும்பான்மை ஆட்சிக்கு அமைப்பது ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம் வச்சிருக்கோமா? விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில நாம பின்பற்றுறோமா? ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் தானே. யார் ஜெயிக்கிறார்களோ அவங்க தானே. நீங்க ஜெயிக்கலையே. 118 இடங்கள் நீங்க உங்களுக்கு வரலையே. அதனால தானே தீய சக்தி, தூர சக்தி, பாரசக்தியோட இருக்கிற கூட்டணி கட்சிகளை எல்லாம் வந்து பேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதனால தானே அதிமுகவோட மற்றும் பலரோட ஏன் பேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அல்லு சில்லுகளோட ஏன் பேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்போ உங்களுக்கு பெரும்பான்மை இல்லைல்ல. இப்ப வயிறு எறிகிறது அப்படின்னா, சார் ஒருத்தன் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்குறாங்க, ரோடா இறங்கி வேலை பார்த்துருக்குறாங்க, தெருவா போய் வேலை பார்த்துருக்காங்க, வீடு வீடா போய் ஓட்டு கேட்டிருக்கிறாங்க, 5 வருஷம் அந்த மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் செஞ்சும் தோத்துட்டோமே அப்படின்ற வருத்தம் இருக்கத்தான் செய்யும். அதை அரசியல் ரீதியா விமர்சனம் பண்றதுனா பண்ணிட்டு போங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க மக்கள்கிட்ட எப்ப போறீங்க? நீங்க எப்ப மக்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல போறீங்க? பத்திரிகையாளரை சந்திப்பீங்களா மாட்டீங்களான்னு கேட்டா வந்து அது ஒன்றும் கட்டாயம் இல்லைன்றீங்க. அப்ப எதுதான் கட்டாயம் தாவேகா ஆட்சியில? இந்த 1 மாத கால ஆட்சி காலத்துல நிறைய குற்றச்சாட்டுகள், நிறைய குறைகள், நிறைய மக்கள் பிரச்சனைகள், மின்வெட்டு தொடர்ந்து பாலியல் சீண்டல் குற்றச்சாட்டு, சட்ட ஒழுங்கு பிரச்சனைலாம் இருக்கிற போதே நிறைய எம்எல்ஏக்கள் நீங்க சொல்ற விஜயதாரணியிலிருந்து நிறைய அதிமுக எம்எல்ஏக்கள் இருந்து அதிமுக பிரதிநிதிகள், கடைநிலை ஊழியர்கள் எல்லாருமே வந்து தவைக்கா பக்கம் போறாங்க. மாற்றுக் கட்சியிலிருந்து தவைக்கா பக்கம் போறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு நம்பிக்கை தருது. அது அதனுடைய வெளிப்பாடு என்னவா எடுத்துக்கிறது? இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்க உங்களுடைய கேள்வியிலே என்ன கேட்டீங்க? அலிமல் புகாரி திமுகவுக்கு போயிட்டாரு, பனையூர் பாபு திமுகவுக்கு போயிட்டாரு, அதிமுகல செங்கல்பட்டுல போட்டியிட்டு திமுகவுக்கும் கீழே தோல்வி அடைந்தவர் வந்து திமுகவுக்கு போயிட்டாரு. இவங்கெல்லாம் ஏன் திமுகவுக்கு போனாங்க? தாவேகாவுக்கு போனதெல்லாம் பெருமையா பேசும்போது திமுகவுக்கும் போயிருக்கிறாங்களே. மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள், அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் இப்ப திமுகல சேர்ந்துட்டாரே. அது என்ன சொல்றது? ஆட்சி அதிகாரத்திலே இல்லாத ஒரு கட்சியில இன்னும் போய் சேரதானே செய்யறாங்க. அப்ப ஆட்சியில் இருக்கின்ற கட்சியில் போய் சேருவது என்பது மகத்தானதா? ஆட்சி அதிகாரத்தை இழந்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியில போய் சேருவது மகத்தானதா அப்படின்னா எதிர்கட்சியிடம் போய் சேருவது மிகப்பெரியது. ஏன்? ஆளுங்கட்சியில இருக்கும்போது தேவர் இம்யூன். விஜயதாரணி போறாங்க அப்படின்னா இவ்வளவு விமர்சனங்களுக்கு பிறகு போறாங்கன்றது இல்ல. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் என்பதற்காக போறாங்களே தவிர இவ்வளவு விமர்சனங்களை தாண்டிட்டு போறாங்கன்றது இல்ல. இவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அதனால போறாங்க. இவ்வளவு கேவலமான குற்றச்செயல்களை தடுக்க தவறியானாலும் கூட அரசாங்கம் அவர்கள் கையில் இருக்கிறது, அதனால அங்க போறாங்க. இன்னொரு 5 எம்எல்ஏக்கள் வந்து இடைத்தேர்தலில் ஜெயிச்சுட்டா இந்த அரசு ரொம்ப நிலையான அரசா மாறிடும் அப்படின்றதுனால அங்க போறாங்க. இல்ல நீங்க ஒரு 6 மாத கால அவகாசம் கொடுக்கணும். இந்த மாதிரியான குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் எல்லா ஆட்சி காலத்திலும் இருக்கிறாங்க. 6 மாசம் எது கொடுக்கணும்? எல்லா ஆட்சியிலையும் குற்றச்செயல்கள் நடந்துட்டு தானே இருக்கு. அப்போ உங்களுக்கு எதுக்கு 6 மாசம்? யூ நோ ஆல்ரெடி. குற்றங்கள் நடப்பது குறித்து யூ நோ ஆல்ரெடி. அப்புறம் எதுக்காக நீங்க வந்து 6 மாசம் டைம் கேட்குறீங்க? நீங்க தான் சொன்னீங்க நான் ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷத்துல இருந்து எல்லாம் மாறிடும் அப்படின்னீங்க. 6 மாசம்ன்றது வந்து ஒரு நல்லெண்ண அடிப்படையில நாங்க கடுமையா விமர்சிக்க மாட்டோம்னு சொன்னா 6 மாசம் எவ்வளவு கொலைனாலும் பண்ணிக்கலாம்னு எடுத்துக்கிறதா? 6 மாசம் எவ்வளவு பாலியல் வன்கொடுமைனாலும் பண்ணலாம்னு எடுத்துக்கிறதா? 6 மாசத்துக்கு கட்சிக்காரன் வந்து எந்த பெண்களினாலும் எங்கனாலும் கடத்திட்டு போய் என்னனாலும் பண்ணலாம்னு எடுத்துக்கிறதா? என்ன 6 மாசம்? அதை மூத்த தோழர்களே தலைவர்களே சொல்லும் போது இன்னும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. வைகோ சொன்னாரு. வைகோ சொல்லுவாருங்க. நான் மூத்த தோழர்கள் சொன்னது வேற தலைவர்களை, நான் தலைவர்களை பத்தி பேசுறேன், வைகோவை பத்தி நான் பேசல. வைகோவும் தலைவர் தானே அப்படின்னு சொல்லப்படுகிறது. வைகோ தலைவராக இன்றைக்கு திமுக தலைவரால் நிறுத்தப்பட்டிருக்கிறார். திமுக கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளாமல் விட்டிருந்தால் அந்த கட்சி அழிந்து போயிருக்கும். தாவேக்கா ஆட்சி அருமையா இருக்குன்றாரு. போய் சேருங்க, எம்எல்ஏ ரிசைன் பண்ண சொல்லுங்க. 2 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கிறாங்கல்ல, ரிசைன் பண்ணிட்டு போங்க. ஏன் ஆறு வருத்தப்பட்டா நீங்க இல்லைன்னு? அங்க போய் கார்கேவோட கட்டி பிடிச்சி ஸ்வீட்டு சாப்பிட்டுட்டு
பாஜக தான் மேகதாது அணைக்கு காரணம்ன்றாரு. பாஜக காரன் ஆட்சியில் இருந்தப்ப விட இப்ப வேக வேகமா மேகதாது வேலைகளை காங்கிரஸ் அரசு முடுக்கி விட்டுருக்கு. இங்க மேலூர்ல இருந்து ஜெயிச்ச விஸ்வநாதன் என்ன சொல்றாரு, நாங்க ஒரு செங்கல் கூட வைக்க மாட்டோம். ஏன் செங்கலுக்கு பதிலா தலைய வச்சிருவாங்களா போய்? எனக்கு புரியலையே. செங்கல் கூட வைக்க விட மாட்டோம்னா அறிவிக்க சொல்லுங்க சோனியா காந்திய, அறிவிக்க சொல்லுங்க ராகுல் காந்திய, அறிவிக்க சொல்லுங்க டி கே சிவகுமார. தமிழர்களுக்கு துரோகம் விளைவிக்கின்ற செயலை நாங்கள் செய்ய மாட்டோம். அப்ப இது யாருக்கு ஏமாத்துகின்ற வேலை? காங்கிரஸையும் எடுத்துக்கங்க, பாஜகவும் எடுத்துக்கங்க, 2 பேரும் இதே கேம் தான் ஆடுவாங்க. பாஜக என்ன பண்ணுவாங்க, போன தடவை அண்ணாமலை தலைவரா இருந்தபோது போராட்டமே நடத்தினாங்க மேகதாது அணைக்கு எதிரா. எனக்கு ஒண்ணுமே புரியல, தலை சுத்திருச்சு. என்னடா உங்க கட்சிக்கு எதிராக நீங்களே போராட்டம் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி. பேச்சுவார்த்தை உங்க கட்சிக்குள்ளே பேச்சுவார்த்தை வக்கு இல்லாத நீங்க மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கறதுக்கு என்ன துப்பு இருக்குன்னு கேட்கிறேன். வைகோவை பத்தி கேட்டீங்கல்ல, நீங்க ஜெயலலிதா அந்த அந்த கட்சியை அடிச்சு துவைச்சு முடிச்சிட்டாரு. அதற்கு பிறகு அந்த கட்சி காலாவதியாக இருக்கின்ற நிலையில, சரி வைகோ என்ன இருந்தாலும் ஒரு காலத்துல இந்த இனத்துக்காக உழைத்தவர், இந்த சமுதாயத்திற்காக பாடுபட்டவர், எத்தனையோ வழக்குகள்ல முன்னின்று நடத்தி கொடுத்திருக்கிறாரு. ஸ்டெர்லைட் மாதிரியான வழக்குகள் எல்லாம் அவர் ஆஜராயிருக்கிறாரு. ஸ்பிக்கு மாதிரியான வழக்குகள் எல்லாம் அவர் பேசியிருக்கிறாரு. அவர் இலங்கை தமிழர்களுடைய நலனுக்காக போராடி இருக்கிறாரு. ஈழத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய நன்மைக்காக உழைச்சிருக்கிறாரு. அப்படின்ற நன்மதிப்பிற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சியில கடந்த காலத்துல நல்லா பங்களித்திருக்கிறார் அப்படின்ற நன்மதிப்பிற்காக அவரை கூட்டணியில் சேர்த்து கொண்டார்கள். அவர் தொடர்ந்து பிரச்சாரம் செய்தார். என்ன சொன்னாரு, இனிமேல் உங்களுக்கு தளபதியாக இருந்து நான் உங்களை பாதுகாப்பேன் அப்படின்னாரு. இப்ப என்னாச்சு? இப்பயும் அதை காணோம். அவருக்கு என்ன, இப்ப இவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்துதான் மதிமுகவிலிருந்து ஒருத்தர் மட்டும்தான் சேர்ந்தார் திமுகல. அதற்கு பிறகு யாரையுமே சேர்க்கல. ஏன்? உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பளித்து. அவருக்கு நீங்கள் காட்டுகின்ற நன்றி உணர்ச்சி என்ன அப்படின்னா, தாவேக ஆட்சி சிறப்பாக இருக்கிறது. எந்த வகையில் சிறப்பாக இருக்கிறது? என்னென்னலாம் சிறப்பா இருக்கு? ஒரு பட்டியல் கேளுங்க. ஏன் இப்படி வயதான காலத்துல வாங்கி கட்டிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. அவர் ஒரு நல்ல பேச்சாளர். நிறைய வழக்குகள்ல, நிறைய நேரங்கள்ல மக்களுக்காக உழைத்திருக்கிறார். நான் அதை மதிக்கிறேன். நாடாளுமன்றத்துல நன்றாக பேசி இருக்கிறார். ஆனா ஒரு நல்ல தலைவராக அவர் இருக்கிறாரா இல்லையா அப்படின்றத அவர் அந்த சூழ்நிலையில் என்ன முடிவு எடுக்கிறாருன்றதை வச்சுதான் முடிவு எடுக்க முடியும். இந்த சூழ்நிலையில அவர் என்ன முடிவு எடுக்கிறார்? பாசிச பாஜகவிற்கு எதிராக நாங்கள் அணிதிரண்டிருக்கிறோம் அப்படின்னாரே, அந்த பாசிச பாஜகவிற்கு எதிராக தாவேகாவை இப்போது ஆதரிக்கிறீர்களா? ஏன் அந்த தாவேகா பாசிச பாஜகவை பற்றி பேச மறுக்கிறது? அப்ப தங்களுடைய சந்தர்ப்பவாதத்திற்காக என்னென்னமோ பேசி மக்களை ஏமாற்றி இருக்கிறார்களா அப்படின்றதுதான் எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். இல்ல, வைகோ அப்படி பேசுறாரு. ஆனா இன்னைக்கு சிபிஐனுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியனும் சொல்றாருல்ல, நாங்க இனிமேல் திமுகவோடு பயணிக்க இயலாதுன்னு சொல்றாருல்ல. கனியிருப்ப காய் கவர்ந்தட்டுன்னு யார சொல்றாருன்ற ஒரு கேள்வி வருதுல்ல. கனியிருப்ப காய் கவர்ந்தட்டுன்றது அது அந்த வார்த்தைகளுக்காக சொன்னது. என்னிடம் கடுமையான வார்த்தைகளை கேட்காதீர்கள், நான் இனிய வார்த்தைகளைத்தான் சொல்லுவேன். அதனால் இன்றைய சூழலில் திமுக கூட்டணியில் பயணிக்க இயலாது அப்படின்னு சொன்னாரு. அந்த இன்றைய சூழல் என்னன்றதுதான் அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. அவரிடம் என்னடா எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி, இன்றைய சூழல் என்ன தோழர்ன்றதுதான். இல்ல, திமுக கொடுத்த நம்பிக்கைய விஜய் கொடுத்திருக்காருன்னு எடுத்துக்கலாம்ல. என்ன கொடுத்திருக்கிறார் அதை சொல்லணும்ல. இன்றைய சூழல்னா என்ன? வாட் இஸ் டுடே சிச்சுவேஷன்? இன்றைய சூழல் என்ன? அவர்களுடைய கட்சி தீர்மானத்தை நான் பார்த்தேன். அந்த தீர்மானத்துல ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம், பல கட்சிகளும் திமுக கூட்டணியிலிருந்து தொடர்ந்து வெளியேறி வருகின்றன. இந்த சூழலில் தமிழ்நாட்டில் சிபிஐ எந்த கூட்டணியிலும் இணைந்து பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பல கட்சிகள் வெளியேறுவதால் தாங்கள் அந்த கூட்டணியில் இணைந்து பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது ஒரு தெளிவான முடிவா எனக்கு தெரியல. தெளிவான முடியானா அது ஷார்ப்பா இல்லையே, அதுல ஏதோ கேப் இருக்கே. பல கட்சிகள் வெளியே போறாங்க, அப்ப நாங்க ஏன் வெளியே போறோம் அப்படின்றதுதான முக்கியம். பல கட்சிகள் இருக்கும் போகும். சிபிஐ என்பது ஒரு மரபான கட்சி. அவர்கள் ஒரு முடிவை எடுக்கிறார்கள் அப்படின்னா அதுக்கு ஒரு கொள்கை திட்டம், ஒரு செயல் திட்டம் எல்லாத்தையும் ஒத்துதான் அந்த முடிவை எடுப்பாங்க. அப்ப இன்றைய சூழல் என்னன்ற கேள்வி அவர்கிட்ட கேட்கணுமே. மாறாக நீங்க கூட்டணியில இருக்கீங்களா இல்லையா, ஏன் அங்க இருக்கீங்க, ஏன் இங்க இருக்கீங்கன்னு மட்டுமே கேட்கறாங்களே தவிர அந்த இன்றைய சூழல் என்னன்ற விளக்கத்தை அவர்கிட்ட யாருமே கேட்கலையே. ஏன் கேட்கல? இதுவே ஒரு திமுக தரப்புல இது மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லி இருந்தா என்னென்ன நோண்டி இருப்பாங்க. ஆனா இங்க ஏன் அதை கேட்க மாட்டாங்க? அப்போ இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அஜெண்டா என்ன அப்படின்னா, திமுக கூட்டணி உடைந்தது 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 அப்படின்றத
ஆழமாக மக்கள் மனதில் பதிய வைப்பதற்கான ஒரு முயற்சி நடக்கிறது. இல்ல உடையலன்றீங்களா? திமுக கூட்டணி உடைந்திருக்குங்க. ஆனா திமுக கூட்டணி மட்டும்தான் உடைந்திருக்கா? திமுக கூட்டணி இதுக்கு முன்னாடி உடைஞ்சதே கிடையாதா? அதை இவ்வளவு அழுத்தமாக மக்கள் மத்தியில கொண்டு போய் நீங்க ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை பத்தியோ, அல்லது தொடர்ந்து பொய் பரப்பப்படுவது பற்றியோ, அல்லது அமைச்சர்களுடைய அநாகரிகமான நடவடிக்கைகள் பற்றியோ, அல்லது பாலியல் பொறுக்கிகளை எம்எல்ஏக்கள் பாதுகாப்பது பற்றியோ, அல்லது இந்த அரசாங்கத்தில் நடந்து கொண்டிருக்கிற சட்ட ஒழுங்கு அவலங்களை பற்றியோ, அல்லது சிங்கப்பெண் பாதுகாப்பு படை என்ற பெயர்ல அறிவிக்கப்பட்ட ஒரு எந்த விதம் ஒரு பவர்லெஸ் படையை பற்றியோ எந்த விமர்சனத்தை ஊடகங்கள் விவாதிக்கல. மாறாக திமுக கூட்டணி ஏன் உடைந்தது என்பதை மட்டுமே விவாதித்துக் கொண்டிருக்கிறாங்க. இன்னும் சில கேட்கிறாங்க, திமுக காலத்தில் மட்டும் இப்படியான குற்ற செயல்களை பற்றி விவாதங்கள் நடத்தப்பட்டிருக்கா? ஏன் நடத்தப்படல? போன தடவை விளாத்திக்குளம் சம்பவம் 3 நாள் ஃபுல் டே லைவ். அதுக்கு முன்னாடி துப்புரவு பணியாளர் விவகாரம் எனக்கு தெரிந்து 4-5 நாட்களுக்கு மேல ஃபுல் டே கவரேஜ் ஓடியது. துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டம், நர்சுகளுடைய போராட்டம், இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம யூடியூப்ல ஒர்க் பண்றோம், ஒரு இண்டிபெண்டன்ட் மீடியா ஹவுஸ் நடத்துறோம். நம்ம யாரை பார்த்து நியூஸ் தெரிஞ்சுக்கிறோம்? துப்புரவு பணியாளர் போராட்டத்தை யாரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்? சோசியல் மீடியா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோமா, அல்லது நியூஸ் சேனல் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோமா? நியூஸ் சேனல்ல வந்தது சோசியல் மீடியாவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நர்சஸ் போராட்டம் பத்தி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? நியூஸ் சேனல்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். விளாத்திக்குளம் சம்பவம் பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? நியூஸ் சேனல் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். பல்வேறு பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? நியூஸ் சேனல் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இதே மாதிரி இந்த ஆட்சியில நடந்ததை பத்தி நீங்க பத்திரிகையாளர்களே பல பேர்கிட்ட கேட்டு பாருங்க, இந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு இப்ப நடந்ததெல்லாம். இன்ஸ்டன்ட் ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காரு, கைது செய்யப்படுறாங்க குற்றவாளிகள் எல்லாம் அப்படின்றாங்கல்ல. கைது செய்யாம வேற இருப்பீங்களா? எனக்கு புரியலையே. இன்ஸ்டன்டா தானே நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்றாங்கல்ல. இன்ஸ்டன்டா நடவடிக்கை எடுக்கப்பட்டது யார் மேல? காப்பாற்றப்பட்டது யாரெல்லாம்? ஏன் தாவேகா எம்எல்ஏ சரவணன் மேல ஆக்ஷன் இல்ல? போன தடவை நீங்க அவ்வளவு சம்பவத்துக்கும் உதயநிதி ஸ்டாலினை பிடிச்சு கேட்டுட்டு இருந்தீங்களே, நீ எப்ப ஜெயிலுக்கு போன்ற ரேஞ்சில கேட்டுக்கிட்டு இருந்தீங்களே. சாரி போதுமா சார்? ஏங்க, அந்த திருப்புவனத்துல நடந்த சம்பவத்துல உடனடியாக அந்த காவலர்கள் ரிமாண்ட் ஆனாங்க, கைது செய்யப்பட்டார்கள். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல அந்த மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த நபர் உடனடியாக கைது செய்யப்பட்டார். 5 மாதத்துல தண்டனை பெற்று தரப்பட்டது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் வழங்கப்பட்ட தீர்ப்புகளிலே ரொம்ப விரைவான ஒரு நீதி விசாரணை அப்படின்னா அது அந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தான். இங்கே தூத்துக்குடியில அந்த விளாத்திகுளம் மாணவியினுடைய விவகாரத்தை எடுத்துங்க, அங்கேயும் அந்த நபர் உடனடியாக கைது செய்ய இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. உடனடியாக தானே எல்லாமே நடந்திருக்கு. அண்ணா பல்கலைக்கழக விவகாரமாவது 5 மாசம், இது 2 மாசத்துல தீர்ப்பு வந்திருக்கு. அப்ப போன அரசு பயங்கர வேகமாக அந்த வழக்கை நடத்தினதுல, அப்ப நீங்க அதுல இருந்து மாறுபட்டு அப்படின்னா 2வது நாளே தீர்ப்பு கொடுக்க முடியுமா? முடியாது. இல்ல, இப்ப சேலத்துல ஒரு பாலியல் குற்ற சம்பவம் சொல்றாங்க. அதுல 50க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. ஆனால் அவர் தாவேகா நிர்வாகி கிடையாது, ஆனால் தாவேகா நிர்வாகி என்று ஊடகங்கள் சித்தரிக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அவர் எதுக்கு தாவேகா போஸ்டர்ல ஒரு போட்டோ போட்டிருக்கு? எல்லா தாவேகா போஸ்டர்லயும் அவர் போட்டோ இருக்கு. ஏன் அவர் தாவேகா நிர்வாகி இல்ல அப்படின்னா எதுக்காக தாவேகா போஸ்டர்ல ஒரு போட்டோ போடுறாங்க, தாவேகா பேனர்ல ஒரு போட்டோ போடுறாங்க? எனக்கு அந்த லாஜிக் யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணணும். தாவேகா நிர்வாகி இல்ல, ஆனா அவர் அந்த பெண்கள்கிட்ட என்னன்னு மிரட்டியிருக்காரு? தாவேகா பேரை சொல்லி தான் மிரட்டியிருக்காரு. அவர் தாவேகா நிர்வாகிகளோட தான் புலங்குறாரு. அவர் தாவேகா போஸ்டர்ல எல்லாம் இடம்பெற்று இருக்கிறாரு. அவர் தாவேகா நிர்வாகி இல்லை என்று பொய் சொல்லுகிறார்கள். நீங்க இடையில யாரோ ஒரு அமைச்சரோ யாரோ பேசினாங்க, எங்க இதுல மெம்பர்ஷிப் கார்டே ஆன்லைன்ல தான் அப்படின்னாங்க. இவர் ஆன்லைன்ல பண்ணியிருக்கிறாரா இல்லையா? போன் நம்பர் எடுத்து போட்டு பாப்போமா? இது பாருங்க, RSS மாதிரி இல்லையா? அது யாராவது ஒருத்தர் சிக்கிட்டானா அவர் எங்க ஆள் கிடையாதுங்க, இவர் சாவருக்கு சிக்கினாரு, அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாதியா, அவர் இந்து மகாசபா, அங்க கேட்டா அவரு யாருன்னு எங்களுக்கு தெரியாது, முன்னாடி போயிட்டு இருப்பாரு, இப்ப எங்களுக்கு தெரியாது அப்படின்னு கை கழுவிடுவாங்க. அந்த மாதிரி தானே இருக்கு இதுவும். இது நாட் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் மேல நடவடிக்கை எடுங்க. எத்தனை நாள் கழிச்சு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு? அதுவும் சமூக வலைதளங்கள்ல அவ்வளவு பேர் அழுத்தம் கொடுத்ததற்கு பிறகு அவர் கைது செய்யப்படுறாரு. அத்தனை பத்திரிகைகள் அதை செய்தியாக்கியதற்கு பிறகுதான் அவர் கைது செய்யப்படுறாரு. கம்ப்ளைண்ட் வந்த உடனேவா கைது செய்யப்பட்டாரு? கம்ப்ளைண்ட் வந்த உடனே பேரம் பேசியிருக்கிறானுங்க, தாவேகா பேரை சொல்லி மிரட்டி இருக்கிறானுங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை அவங்க அமைச்சர்கள்ட்ட தான் தெரிவிக்கிறாங்க. எல்லா பெண்களும் அமைச்சர்கள்ட்ட தான் தெரிவிக்கிறாங்க, பாதிக்கப்பட்ட பெண்கள். ஆனாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படல. அதுக்கப்புறம் பேரம் பேசுறாங்க. அதுக்கப்புறம் சமூக வலைதளங்களுக்கு அது வந்துருச்சுன்ன உடனே தான் கைது நடவடிக்கை வருது. ஆனா இது எந்த வகையில, இப்ப போன திமுக ஆட்சியிலையும் உடனடியாக கைது நடந்தது, இப்பவும் உடனடியாக கைது நடக்குது அப்படின்னா
இங்க காப்பாற்றப்படுவது யார் அப்படின்னா, யார் அந்த சார் அப்படின்னு கேட்டாங்கல்ல, இப்பதான் உண்மையிலேயே கேட்கணும். அந்த சரவணன்ற சார் யாரு? அவர் எதுக்கு காப்பாற்றப்படுறாரு இப்ப? அந்த எம்எல்ஏ வந்து பாதுகாத்தார்ல, நீங்க தானே சொன்னீங்க, யாரா இருந்தாலும் தூக்கி அடிப்பேன்னு. தூக்கி அடிங்க பார்ப்போம். எம்எல்ஏ சரவணன. ஏன் அவர பாதுகாத்து வச்சிருக்கீங்க? ஏன் அவர் இன்னும் இம்யூனிட்டியோட இருக்கிறாரு? ஏன் இப்படி இன்னும் பொதுவெளியில வெட்கமே இல்லாம அவர் பொதுவெளியில இன்னும் சுத்திக்கிட்டு திரியிறாரு? எப்படி? இதெல்லாம் அசிங்கமான செயல்கள் இல்லையா? இன்னும் எவ்வளவு சம்பவங்கள் தாவேகாவினுடைய நிர்வாகிகளின் பேர்ல தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆட்சிக்கு வந்த 2வது நாள்லயே வந்து தாவேகா நிர்வாகிகள் பல இடங்கள்ல பெண்களை வந்து கைய பிடிச்சு இழுக்கிறது, வாடி வாடின்னு இழுத்து அசிங்கமாக பேசுவது, அத பெண்களே ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளவு ஆபாசங்களை அரங்கேற்றிக் கொண்டு பெண்களுக்கு பாதுகாப்பான அரசு என்று உருட்டிக் கொண்டிருப்பதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில எடுபடாது. மக்கள் மத்தியில இந்த அரசு விரைவில் அம்பலப்படும். அந்த அம்பலப்பட்டதற்கான பலனை அவர்கள் விரைவில் சந்திப்பார்கள். இதுல இந்த மின்வெட்டு பிரச்சனை குறிப்பா பேசுபொருளாகுது. குறிப்பா அந்த தாவேக்காவை ஆதரித்து பேசக்கூடிய சில நபர்கள், இந்த மாஸ்டர் படத்துல நடித்த மாஸ்டர் மகேந்திரன்ற ஒரு நபர். அவர் ஒரு பேட்டி குடுக்குறாரு. அந்த பேட்டியும் நிறைய வைரலா போயிட்டு இருக்கு. கேள்வி ஏன் கேட்டுட்டே இருக்கீங்க? கேள்வி கேட்டா கரண்ட் வந்துருமா? சோலார் சிஸ்டம்க்கு மாறுங்க. அப்படியெல்லாம் அவரு சொல்றாரு. எப்படி? சோலார் சிஸ்டத்துல தானே வாழ்றோம். சோலார் சிஸ்டம் தானே. இல்லையா? வேற எதுவும் யூனிவர்ஸ்ல வாழ்றோமா? சோலார் சிஸ்டத்துல தான் வாழ்றோம். சோலார் எனர்ஜிக்கு மாறுங்கன்றத அந்த லட்சணத்துல சொல்றாரு போல. கேட்டா என்ன சொல்றாரு? "ஒரு காத்தாடிய வச்சு பல்ப் எரிய வைக்க எனக்கு தெரியுமே" அப்படின்றாரு. வச்சுக்க. யார் அழுதா? வென்டிலேட்டர் சப்போர்ட்ல உயிர் வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு பாட்டி மாதவரத்துல நேத்து வந்து 6 மணி நேரம் மின்வெட்டின் காரணமா செத்து போயிட்டாங்க. இதுக்கு அந்த பையன் பதில் என்ன? எனக்கு அவிங்க ஆக்டிவிட்டியே ரொம்ப வியர்டா இருக்குங்க. ஒரு மாதிரியா பிஹேவ் பண்றாய்ங்க. நார்மலாவே பேச மாட்றாய்ங்க. கேள்வி ஏன் கேட்டுட்டே இருக்கீங்க? கேள்வி கேட்டா பதில் வந்துருமா? சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாய்ங்க. அதெல்லாம் அப்புறம் வருவோம். சிரிச்சுக்கிட்டே பேசுறாய்ங்க எல்லாத்தையும். ஏங்க சிரிக்கிறாய்ங்க? ஆட்சிய பிடிச்சிருக்காங்கல்ல. அவங்க தலைவர், அவங்க அண்ணன் ஆட்சிய பிடிச்சிருக்காருல்ல. அவங்க அண்ணனா? அது எனக்கு அவங்க தெரியாது. அது அவங்க பிரச்சனை. இப்போ அடுத்து அந்த கேள்வி கேட்ட விவகாரம். அது என்னது? கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா பதில் கிடைக்குமா? கேள்வியே கேட்கலன்னா எப்படி பதில் கிடைக்கும்? எனக்கு புரியல. உனக்கு மூளை இல்லாம இருக்கலாம். ஊர்ல இருக்கிற எல்லா பேரும் மூளைய கழட்டி வச்சுட்டு திரிய முடியாது. நீ மூளைய சீட்டுல போட்டு உட்கார்ந்திருப்ப. நாங்க அப்படி மூளைய சீட்ல போட்டு உட்கார்ந்திருக்க முடியாது. மூளை எங்களுக்கு மண்டைக்குள்ள தான் இருக்கு. மண்டைக்குள்ள இருக்கிற மூளை கேள்வி தான் கேட்கும். கேள்வியே கேட்கக்கூடாது. 6 மாசம் விட்டுருங்க. ஒரு படத்துல நடிச்சுட்டு 6 மாசம் உனக்கு சம்பளம் குடுக்காம விட்டா நீ சும்மா இருப்பியா? சேனல் சேனலா வந்து புலம்ப மாட்ட? ஆ? பாண்டியராஜன் படத்துல நடிச்சேல்ல? ஒரு 6 படத்துக்கு சம்பளத்த குடுக்காம அவரு போட்டு வச்சிருந்தாரு அப்டின்னா சும்மா இருந்திருப்பியா? ஒரு மேனேஜர், புரொடக்ஷன் மேனேஜர் யாரு? ஆர்.பி. சௌத்ரியினுடைய புரொடக்ஷன் மேனேஜர். வடிவேலு காமெடில எல்லாம் வருவாரு. கொஞ்சம் நல்லா ஆள் ஸ்டவுட்டா இருப்பாரு. எந்த காமெடி அவரு சொல்றது டக்குன்னு ஒரு நடிகர். அவர் புரொடக்ஷன் மேனேஜர். அவரு சொல்றாரு, "இவன கூப்ட்டுருக்காய்ங்க. ஏதோ ஒரு படத்துக்கு எப்ப சின்ன பையனா இருக்கும்போதே கூப்ட்டுருக்காய்ங்க. வந்து உட்கார்ந்த உடனே, எத்தன ஷாட் எடுப்பீங்க? ஷாட்டுக்கு எவ்வளோ பே பண்ணுவீங்க? எவ்வளவு நேரம் நான் வந்து லைட்ல ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும்னு கேட்டோனே, டைரக்டர் வந்து, "ஏய் அவன முதல்ல விரட்டி விடு" அப்படின்னு விரட்டி விட்டாராம். கேள்விகள் ஏன் கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள் மகேந்திரன்? நீங்கள் கேள்வி கேட்காமல் இருந்திருந்தால் பதில் கிடைத்திருக்குமே. பைத்தியக்காரத்தனமா இல்லையா? கேள்வியே கேட்கக்கூடாது. அப்ப உனக்கு சம்பளம் குடுக்கலன்னா, நீ போய் சம்பளம் கேட்கக்கூடாது. ஏன்னா அமைதியா இருந்தா தான் கிடைக்கும். யாராவது ஒருத்தன் உனக்கு படத்துக்கு வாய்ப்பு தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டா, ஏன்டா ஏமாத்த கேட்கக்கூடாது. கேட்டா என்ன ஆகும்? பதில் கிடைக்காது. அமைதியா இருந்தா தான் பதில் கிடைக்கும். நான் வந்து ரொம்ப நாகரீகமா தான் பேசணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அநாகரீகமா பேசுறதுக்கு இவனுங்க தூண்டுவானுங்க போல. அதுதான் இவங்களுடைய திட்டமா இருக்கும்னு நெனைக்கிறேன். சோலார் பேனல்ல தயாரிச்சுங்க, எங்க வீட்ல இருந்து எடுத்துங்க. தந்தி டிவில இன்னைக்கு காலையில அத வந்து நியூஸ் கார்டாவே போட்டாங்கன்னு நெனைக்கிறேன். கேள்வி கேட்டு நீங்க வந்து ஒருத்தர டார்ச்சர் பண்றீங்க. அதான். மைக்கு முன்னாடி நின்னு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு கேள்வி கேட்டா, உடனே உங்க வீட்டுக்கு கரண்ட் வந்துருமா? வேற எங்க நின்டு கேட்கலாம்? உன் வீட்டு வாசல்ல வந்து, "சார் எங்களுக்கு ஒரு 1/2 நாள் கரண்ட் குடுங்க சார்ன்னு" கேட்கிறதா? உன் வீடு எங்க இருக்கு? அட்ரஸ் குடு. எனக்கு கரண்ட் வேணும். உன் வீட்டு அட்ரஸ் குட்றா. தம்பி, உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க. சென்னையில வந்து பல பேர் மின்சாரம் இல்லாம கஷ்டப்படுறாங்க. நீ ஏதோ விண்டு மில்லாம் வீட்டுக்குள்ள வச்சிருக்க போல. அட்ரஸ் குடுத்தேன்னா, நாங்க வந்து வயர சொருகி கரண்ட் எடுத்துக்கிட்டு போயிருவோம். மடத்தனமான பேச்சு, முட்டாள்தனமான பேச்சு, இதெல்லாம் தெரிஞ்சே தான் பேசுறாய்ங்க.
இதெல்லாம் தெரியாம ஒன்றும் பேசல. வந்து ஓவர் மிதப்புல திரியிறானுவ. என்னமோ அவனுங்களே ஆட்சிக்கு வந்துட்ட மாதிரி திரியிறானுங்க. இப்ப என்னன்னா அந்த பத்திரிகையாளர்கள் என்ன ஆனார்கள் எனக்கு தெரியல. திமுகவை ஆதரித்து இப்படி யாராவது பேசிட்டா வந்து நேரம் வந்து பொங்கி எழுந்திருப்பாங்க. தாவேக்காவை ஆதரித்து இப்படி பேசும்போது வந்து ஏன் மௌன நிலைக்கு மோன நிலைக்கு போய்விட்டார்கள். நம்ம 4 பேர் எடுத்து பேசினாதான் அதுக்கப்புறம் வந்து இதை வந்து வெளியே வந்து பரபரப்பாவே மாத்துறாங்க. அவ்வளவு கொச்சையாக பேசி இருக்கிறார். இந்த திமிருத்தனம் எங்க இருந்து வருது? லாரன்ஸ்னு ஒருத்தர் இப்படித்தான் நான் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாமா வேண்டாமா நீங்க சொல்லுங்க. ஏய் முதல்ல வாய் அப்படி வைக்காத. எரிச்சா பார்த்தா அதாவது இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு சார்னு இந்த கோபி சுதார் காமெடியில ஒன்று வரும்ல 2 பேரு. ஒன்னு அந்த மாஸ்டர் மகேந்திரன், இன்னொன்னு இந்த ராகவா லாரன்ஸ். இந்த 2 பேரையும் மூஞ்சியை பார்த்தாலே ஒருத்தனை எப்படி அடிக்கணும் தோணும் அப்படின்னா இவங்க 2 பேரை பார்த்தா தோணும். நீ யாரு முதல்ல? உன்னை இப்ப யாரு வருந்தி கூப்பிட்டானுங்களா? லாரன்ஸ் சார் வாங்க சார் வாங்க சார்னு. அதான் வரலாமான்னு மக்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்கிறாரு. எதுக்குங்க கேக்குறீங்க? நீ போறதுனா எங்கேயோ போயா? எங்கள்கிட்ட எதுக்கே கேக்குற? நான் எதுக்கு உனக்கு கருத்து சொல்லணும்? திருச்சி கிழக்குல போட்டியிடலாமா வேண்டாமா? அவர் கேட்கறத கருத்தே வேற. வார்த்தைகளை நீங்க பார்க்காதீங்க. அந்த இன்டென்ஷனை பாருங்க. என்னன்னு போய்க்கிறாருன்னா, உங்களை நான் காப்பாத்துறதுக்கு ரெடியா இருக்கேன். சொல்லுங்க, நான் உங்களை காப்பாத்தலாமா? அது அப்படி சொல்லணும். சொல்லுங்க, நான் உங்களை காப்பாத்தலாமான்னு வாயை கோணிக்கிட்டு அப்படி ஒண்ணு கேட்டா, நீ பெரிய அரசியல் கடந்த காலங்கள ஒரு சாக்கடையா இருந்தது. இப்போ விஜய் போன்ற ஒரு நபர்கள் சாதியை கடந்து மதத்தை கடந்து அரசியலுக்கு வெக்கம் இல்லாம பேசுறல. மூஞ்சியை பார்த்து கேட்கிறேன். நேரடியா பதில் சொல்லு. ஒரு விழா மேடையில ஏறி நின்னு இந்த பிள்ளைங்க உயிரை பூரா காப்பாத்தி கொடுத்தது நீங்க சார், நீங்க தான் சார்னு கலைஞரை பார்த்து பேசுனேல. அப்ப அரசியல் என்னவா இருந்துச்சு? அப்ப அரசியல் என்னவா இருந்துச்சு? அப்ப நீ வந்து ஒரு பிழைப்பு திருடி ஒரு புடுங்கி திங்கிற பேர் வழி. பேர் கிடைக்குதுன்றதுக்காக எங்கனாலும் என்னன்னாலும் பேசுவ நீ. வாயை வித்து பிழைக்கிற ஆள் நீ. அப்ப பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழால கலைஞருக்கு முன்னாடி இளம் சிறார் இருதய அறுவை சிகிச்சை திட்டத்தால் பயனடைந்த பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்தி அந்த பிள்ளைகளின் பேரால் கலைஞருக்கு நன்றி சொல்லும் போது அந்த அரசியல் என்னவாக இருந்தது? ஏன் அப்போ உங்க அம்மாவை கூட்டு போலையா நீ? இல்ல வீடியோ போட்டு காட்டலையா நீ? வீடியோ நீ பார்க்கலன்னா ஆன்லைன்ல இருக்கு. திரும்ப ஞாபகப்படுத்தி பில்ல இடையில எதுவும் மண்டையில அடிபட்டுருச்சா? மறந்துட்டியா எல்லாத்தையும்? என்ன லாஜிக் இது? அரசியல் இப்போது என்னுடைய நண்பர் வந்திருக்கார் அரசியலுக்கு, விஜயனுடைய நண்பர், அவரு கூட நான் பயணிக்கலாமா வேண்டாமா? பயணிக்கலாமா வேண்டாமான்னு உன் நண்பன்கிட்ட போய் கேளு. போய் டான்ஸ் ஆடு. ஃப்ளூட் வாசிக்கிட்டே டான்ஸ் ஆடிட்டே கேளு. இப்ப அங்க அதுக்கு தான் செல்வாக்கு அதிகம். டான்ஸ் ஆடுறதும் பாட்டு பாடுறதுக்கும் நிறைய பேர் போய் பாக்குறாங்களே. நீ போய் பார்க்க வேண்டியதானே. நான் வரலாமா வேண்டாமா? நான் என் நண்பனோட பயணிக்கலாமா வேண்டாமா? நீ சுடுகாட்டுக்கு போ, இடுகாட்டுக்கு போ. ஏன்டா அதை கேட்கிற? நீ யாரியா முதல்ல? இது இந்த சேவியர் மென்டாலிட்டி. இந்த சேவியர் மென்டாலிட்டி வந்து ரொம்ப ஆபத்தானது. ஒரு கட்டத்துல மக்களே வந்து இது மாதிரியான நபர்களை வந்து பரவாயில்ல நல்லா உதவி பண்றாருன்னு ஆதரிச்சா, இவனுக்கு கொம்புல ஏறி உட்காந்துக்கிட்டு ஓவரா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரியான இந்த என்ஜிஓ டைப்ல உதவி பண்றேன்ற பேர்ல வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மக்கள் மண்டையிலே ஏறி உட்காந்து மிளகா அரைக்கிற இந்த அரசியல் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இந்த ராகவா லாரன்ஸ் மாதிரியான வகைராக்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல வந்து பொதுவெளியிலே உலாவக்கூடாது. நான் 4 பேருக்கு வீடு கட்டி தரேன், கொடுத்துட்டு போ. அந்த 4 பேரோட இருந்துட்டு போயிட்டே இரு. 4 பேருக்கு வீடு கட்டி கொடுக்குறியா கொடு. உன்னை யாரும் வந்து அழுவல. நீங்க வந்து வீடு கட்டி கொடுங்க சார் அப்படின்னு அழுவல. நீயா தான் உதவி பண்றேன்னா அதனால அவங்க உன்ட்ட உதவி கேட்டாங்க, நீ பண்ணி கொடுத்த. உன் காசுலயே பண்ற? ட்ரஸ்ட் நடத்துற நீ, அதுல காசு வரல. உலகத்துல எத்தனையோ என்ஜிஓக்களுக்கு, இந்திய என்ஜிஓக்களுக்கு இந்த எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ் ப்ராப்ளம் வருது. ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட். சில என்ஜிஓக்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை வராம அப்படியே சர்வே ஆகிட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட என்ஜிஓக்கள்ல இந்த ராகவா லாரன்ஸ் வகைரா என்ஜிஓக்களும் ஒரு பகுதி. இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கிறா, இவங்களுக்கு எப்படி காசு வருது, அது எதுவுமே நமக்கு தெரியாது. படிக்க வைக்கிறேன், செலவு பண்றேன் அப்படி இப்படிம்பாங்க. நீங்க அந்த என்ஜிஓ கணக்கு வழக்குகள் எல்லாம் எடுத்து பார்த்தாதான் இவங்களுடைய யோக்கியதை என்னன்றது தெரிய வரும். இது மாதிரியான பேர்வழிகள் ஏற்கனவே வந்து சினிமாலே ஒரு வந்து பெரிய சாதனைகளை படைச்சு தள்ளிட்டாரு, அறுத்து தள்ளிட்டாரு. இனி அரசியலுக்கு வந்து இவர் பிடுங்கி தள்ள போறாரு. போயா வேலையை பார்த்துக்கிட்டு. அரசியலுக்கு நீ வரலன்னு நீங்க ஒண்ணு யார் அழுகல. போயிட்டா மக்கள் கேட்கறாங்களாம். திருச்சி கிழக்குல ராகவா லாரன்ஸ் போட்டிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டாங்களாம். கேட்டவன் யாரும் அவன்கிட்ட போய் பதில் சொல்லு. நீ நிக்கிறதா நின்னு தொலை.
ஏன் மக்கள் ஆதரவு கொடுங்க? சகாயம் ஐஏஎஸ்ஸா, கூப்பா கிருஷ்ணனா, லாகவா லாரன்ஸானா, லாகவா லாரன்ஸ் தான் அதிகமா மக்கள் விரும்புறாங்க. அப்படின்னு யார் சொல்றா? மக்கள் கருத்துல எடுத்து போட்டுட்டு இருக்காங்கல்ல. பப்ளிக் பைட்டா? எந்த சேனல்ல? சில சேனல்கள் போடுறாங்க அப்படி. சில யூடியூப் சேனல். சேனல்கள் யாருன்றத பார்த்தோம்னா அவங்க ஏன் போடுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இது சகாயம் ஐஏஎஸ் பத்தி நான் பேச விரும்பல. அவர் ஒரு சிவில் சர்வெண்டா இருந்தாரு. அவருடைய அரசியல் பார்வைகள், அவர் சிவில் சர்வெண்டா நல்ல சிவில் சர்வெண்ட். ஐ ரெஸ்பெக்ட் ஹிம். நான் சிவில் சர்வீஸுக்கு வரணும்னு ஆசைப்பட்டதுல ரொம்ப முக்கியமான காரணம் சகாயம் ஐஏஎஸ். ஏன்னா அவருடைய அந்த நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்து ரொம்ப பயங்கரமா இன்ஸ்பயர் ஆகி தான் நான் சிவில் சர்வீஸ் படிக்கணுன்ற ஆசையோட நான் சென்னைக்கு வந்தேன். அதுக்கப்புறம் படிக்கும்போது ஒரு ஆர்வம் மாறுகிறது. அதுக்கப்புறம் மீடியா ஃபீல்டுக்கு வந்தாச்சு. அதனால அந்த வகையில எனக்கு அவர் மீது மரியாதை உண்டு. ஆனால் அதற்காக அவருடைய அரசியல் கருத்து சரியாகத்தான் இருக்கும் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர் ஒரு லஞ்சம் வாங்காத அதிகாரியாக பணியாற்றினார் என்றால் சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு அதிகாரியா இன்னொருத்தர் பணியாற்றலாம். ஆனால் அரசியலுக்கு அது மட்டுமே போதுமானதா என்றால் இல்லை. பியூரோக்ராட்ஸ் எதற்காக எடுக்கப்படுகிறார்கள்? அரசாங்கத்தினுடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்காக எடுக்கப்படுகிறார்கள். எக்ஸிக்யூட் பண்றதுக்காக எடுக்கப்படுறாங்க. அந்த எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் அரசியல் தலைமையாக மாறுவது அப்படின்றது வேற. அரசியல் தலைமைக்குரிய பண்பு மக்களை புரிந்து கொண்டு செயல்படுதல். ஆனா இது போன்றவர்களுடைய வேலை ஆணைகளுக்கு கட்டுப்படுதல். ஆணைகளுக்கு கட்டுப்பட்டு நேர்மையாக நடந்த அதிகாரி அவர். இன்னைக்கு அண்ணாமலை 17 லட்சம் இளைஞர்கள் அந்த இயக்கத்துல இணைந்திருக்காங்கன்றது நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்கல்ல. தாராளமா இன்னும் கூட இணையலாம். ஒரு மே மாசம் 4ஆம் தேதிக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா இதே மாதிரி நானும் கலாய்ச்சிருப்பேன். ஆனா 4ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படி கலாய்க்க முடியல. புதிய யதார்த்தத்தை நாம தான் புரிஞ்சுக்கணும். அண்ணாமலை வகைராக்களுக்கு ஆதரவு இருக்கத்தான் செய்கிறது. எல்லாருக்கும் ஆதரவு இருக்கத்தான். இப்ப அண்ணாமலை தனியா கட்சி ஆரம்பிக்கிற முடிவு பண்ணார்ல, ஆரம்பிச்சாருல, அவர் வாட்டுக்கு போட்டிடுறாருல. அந்த மாதிரி நீ போயேன் ஆரம்பிச்சோம். நீ அங்கிட்டு போயேன்பா. ஏன்பா எங்க தாலியா இருக்கிற? நீ என்ன இளவு கூட்டுறதுக்கு எங்க அதாவது இவங்க நோக்கமே பாருங்க. இவங்க வருவானுங்க. வரும்போதே என்ன சொல்லிட்டு வருவானுங்க? நீங்க கூப்பிட்டீங்க, அதனால நான் வந்தேன். உன்னை வேற மாதிரி ஆகி போயிரும். நீங்க கூப்பிட்டதுனால நான் வந்தேன். அதெல்லாம் ஒரு புடுங்கம் வேண்டாம். நீ வீட்டுக்கு போய் வேலையை பாரு. இல்ல எல்லாருக்குமே விஜயினுடைய வருகைக்கு பிறகு, விஜய் முதலமைச்சராக வந்த பிறகு எல்லாருக்குமே ஒரு புது வாய்ப்புகள் அமையுது. அமைச்சரவையில விசிக இடம் பெறுகிறது, ஐயுஎம் இடம் பெறுகிறது, காங்கிரஸ் இடம் பெறுகிறது. இன்னைக்கு தலைவர் விசிக தலைவர் தொல் திருமாவளவனே சொல்றாரு. அவரே ஒரு குழப்பத்துல தானே இருக்காரு. இருக்கலாமா வேண்டாமா, அமைச்சரவையில இருந்து நாங்க எப்ப வேணா வெளியேறக்கூடும்னு சொல்றாரு. இது எல்லாமே இருக்குல்ல, அரசியல் களத்துல ஒரு குழப்பமான சூழல் தான் நிலவுது. அது தேர்தல் அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடு, அது வேற. நான் ராகவா லாரன்ஸ் வகைராக்களுக்கு சொல்றேன். தேர்தல் அரசியல் நிலைப்பாட்டுல விமர்சனம்ன்றது வேற, ராகவா லாரன்ஸ் நிலைப்பாடுன்றது வேற. எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்குது, அதை பயன்படுத்திக்கிறாங்க. அந்த பயன்படுத்துறதுல அவங்களுக்கு பலன் கிடைக்கிறதா? ரொம்ப சந்தோஷம். நாட்டுக்கு என்ன பயன்? அவ்வளவுதான் என்னுடைய கேள்வி. விசிக இப்போது அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறது. அமைச்சர் தோழர் வன்னியரசு அவர்களுடைய செயல்பாடுகள் மிக நன்றாக இருக்கிறது. தவிக்க கூட்டணியில் இல்லை, நாங்க அந்த முடிவு எடுக்கவே இல்லை. தாவேகா கூட்டணியில இல்ல. ஆனா இவங்க அங்க ஆதரவு தெரிவிக்க போனது அப்படின்றதுல வருத்தங்கள் இருந்தாலும் கூட அமைச்சராக தோழர் வன்னியரசு அவர்களுடைய செயல்பாடு என்பது உண்மையிலே ரொம்ப பாராட்டத்தக்க வகையில் அமைந்திருக்கிறது. இந்த சில நாட்களிலேயே பல இடங்களுக்கு அவர் பயணப்பட்டிருக்கிறார். நிறைய பேருக்கு அவர் தீர்வுகளை பெற்று தந்திருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது வேற. அது தனிப்பட்ட உவகை, தனிப்பட்ட உள்ளன்பு, தனிப்பட்ட நேசம், அந்த கொள்கையின் மீது கொண்டிருக்கக்கூடிய ஒரு பற்றுதல். ஆனா அதையெல்லாம் தாண்டி அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டு களத்தில் தாவேகா அடுத்து என்ன களத்திற்கு போகிறது, அதில் இந்த கூட்டணி கட்சியில் அல்லது கூட்டணியில் இல்லாமல் ஆதரவு தெரிவிக்கின்ற கட்சிகள் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறார்கள் அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்விதான். ஆனா ஏன் இது இப்ப பேசப்படுது? நீங்க முடிவு எடுக்கல. ஆனா ஏன் இது பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது? ஏன் பத்திரிகையாளர்கள் சந்திப்புல இது கேள்வியா வந்துகிட்டே இருக்குது? புதிய தலைமுறை மாதிரியான ஒரு ஊடகம் எதற்காக இந்த நிலைப்பாட்டு மாற்றத்திற்கு இவ்வளவு ஒரு விழா எடுத்து கொண்டாடுகிறார்கள்? பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு கேள்வி, ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்புல அதே கேள்வி தானே கேட்டாங்க. 8-9 வருடங்களாக பயணித்த ஒரு கூட்டணியிலிருந்து விலகி ஒரு புது கட்சியோட இணையறாங்கன்றப்போ அது பேசுபொருள் தானே. இன்னும் எத்தனை நாள்? 30 நாள் ஆச்சு. 30 நாளா இதுதானே பேசுபொருள். இன்னும் எத்தனை நாள் பேச போறீங்க? நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் இதுதான் பேசுவீங்களா? சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பத்தி பேசுங்க. சாதி ஆணவ படுகொலைகளை பத்தி பேசுங்க. நேத்து அந்த பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்ட தருணத்துல இந்த கேள்வியெல்லாம் கேட்கப்படல. ஆதரவு மாற்ற நிலைப்பாட்டுல
இத கேள்விகள் கேட்கப்பட்டதை தவிர சட்ட ஒழுங்கு பத்தியோ, பொய் பரப்பல் பற்றியோ இத பத்திலாம் கேட்கப்படல. திருமா அவர்களை அவதூறாக பேசிய, இழிவாக சாதி ரீதியாக இழிவுபடுத்தி பேசிய, வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு 15 நாள் சிறையில் இருந்து அந்த ஆர்பிவிஎஸ் மணியன் 2 1/2 வருஷம் கழிச்சு இப்ப ரிலீஸ் ஆயிட்டாரு. கேஸ்ல இருந்து அவருக்கு ஜெயில்ல இருந்து ஏற்கனவே ரிலீஸ் ஆயிட்டாரு. 15வது நாளே ரிலீஸ் ஆயிட்டாரு. ஆனா கேஸ்ல இருந்தே ரிலீஸ் ஆயிட்டாரு. அவர் திருமாவை பற்றி ஆபாசமாக பேசினார். அம்பேத்கரை பற்றி ஆபாசமாக பேசினார். திருவள்ளுவருடைய பிறப்பை இழிவுபடுத்தி பேசினார். காந்தியை அவமானகரமாக பேசினார். இவ்வளவும் பேசிவிட்டு அவர் இன்றைக்கு சுதந்திரமாக உலாவிக் கொண்டிருக்கிறார். வழக்கை போட்டவர் விசிகாவினுடைய மாவட்ட செயலாளர். அப்பீல் போடணும்ல. ஏன் இன்னும் அப்பீல் பண்ணல? விசிகா ஏன் இன்னும் அப்பீல் பண்ணல? அரசு தரப்பு ஏன் இன்னும் அப்பீல் பண்ணல? இதெல்லாம் கேள்வியாக்கப்படணும்ல. இதெல்லாம் தானே அங்க நோக்கி கேட்கப்படணும். இதெல்லாம் கேட்காம நீங்க அங்க இருந்து இங்க வந்தீங்க, இங்க இருந்து அங்க போனீங்கன்றத மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்தா அரசியல் கணக்கு மட்டுமே தமிழ்நாடா? இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல்ல வராதா மற்ற எதுவுமே? இப்போ ஊடகங்கள் பொறுப்புணர்ந்து செயல்படணும். ஊடகங்களுடைய கேள்விகள் பொறுப்புணர்ந்து கேள்விகளாக இருக்கணும். அப்படி இல்லாத போது மக்கள் மத்தியில பொய்யான கருத்துக்கள் தான் பரவும். நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.